5% நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு பணம் கட்டணும். அதுக்கு முத்திரை கட்டணம் உண்டு. வக்கீலுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா கால நிர்ணயமே கிடையாது. இப்போ முன்னெல்லாம் வந்து நாமினி அப்படிங்கிறது அதிகபட்சம் 3 பேர் மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ வந்து நான் எல்ஐசிக்கு பாலிசிக்கு இல்லை எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் நான் அப்சல்யூட்லி நாமினி நியமனம் பண்ணிட்டா நானே மாற்ற முடியாது. எல்லா முதலீட்டாளர்களும் ஏற்கனவே முதலீடு செஞ்சிருந்தாலும் தங்களுடைய பத்திரங்களை எடுத்து பார்த்து சரி பார்த்து கொண்டால் குடும்பத்தில் 2 மகன்கள் 2 மகள்கள் இருப்பாங்க. இவருக்கு பிடித்த மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால நாளைக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாமே ரகசியம் காக்கப்படும். நாணயம் விகிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் சார் தான் சந்திக்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கடந்த 35 ஆண்டுகளாக இந்த துறையில அவருக்கு அனுபவம் இருக்கு. நாமினி நியமிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு அதை பத்தி தான் அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். சார், நாமினி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு மேட்டர் மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போகிறதாகட்டும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும் சரி, ஏதாவது லாக்கர் வைக்கிறோம், அந்த லாக்கருக்கும் நாமினி போடணும். கோல்டு லோன் வைக்கிறோம், அதுக்கும் நாமினி போடணும். ஸோ எதுக்குமே அவங்க நாமினி நியமிக்கிறதுல ஒரு சிரத்தை எடுத்து பண்ணுற மாதிரியே தெரியல. சப்போஸ் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க. அதாவது அந்த காலத்தில் என்னன்னா நாமினி அப்படிங்கிறது அவசியம் இல்லாமல் இருந்தது. எல்லா இடத்துலையும் பேங்க், வங்கி டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அது எதுலேயுமே நாமினி இல்லாமல் பண்ணி இப்போ நிறைய மக்கள் அதில் அவதிப்படுறாங்க. அதனால் இந்திய அரசாங்கம் இப்போ வந்து கட்டாயமாக நாமினியை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணிட்டாங்க. நாமினி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கிளைம் வாங்குறது வாரிசுதாரர்களுக்கு நிறைய பின்னடைவுகள் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு முதலீடு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், போஸ்டல் டெபாசிட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2 லட்ச ரூபாய்க்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. லீகல் கார் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தோம்னா அடுத்த ஃபாலோஅப்பு அடுத்தடுத்து அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து பண்ணிடலாம். 2 லட்ச ரூபாய்க்கு தொகைக்கு மேல் அப்படின்னு இருக்க போது பங்குகள் முதலீடாக இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் கோர்ட்டில் நீங்கள் சக்ஸஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். சக்ஸஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா அதற்கு ஒரு ஃபீஸ் உண்டு. அதாவது எவ்வளோ நம்மளுடைய பணம், முதலீட்டு பணம், உதாரணமாக 10 லட்சம் அப்படின்னோம்னா அந்த முதலீட்டு தொகைக்கு 5% நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு பணம் கட்டணும். இதை தவிர அதுக்கு முத்திரை கட்டணம் உண்டு. இதை தவிர வக்கீலுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா கால நிர்ணயமே கிடையாது. ஏன்னா கோர்ட்டு அதுக்கு முடிவு பண்ணணும். இது இவங்க தான் வாரிசுதாரர், அதற்கான முழுமையான சான்றிதழ் இருக்கு. இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களும் ஆகலாம், 5 வருடங்களும் கூட ஆகலாம். ஆகையினால நம்ம முறையா நாமினியை பதிவு பண்ணிட்டோம்னா எந்தவித இடத்துலையும் நமக்கு சிரமங்கள் கிடையாது. இப்போ முன்னெல்லாம் வந்து நாமினி அப்படிங்கிறது அதிகபட்சம் 3 பேர் மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ வந்து கடந்த ஏப்ரல்லேருந்து அதிகபட்சம் 10 பேரை நம்ம வந்து பண்ணலாம். ஆமாம், நாமினிங்கிறது நம்மளுடைய மகன், மகள், நம்மளுடைய உறவு தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. 3ஆம் நபரையும் நம்ம வந்து நண்பர்களையும் நியமனம் செய்யலாம். அதே மாதிரி நாமினியில இன்சூரன்ஸுக்கு வந்து அப்சல்யூட்லி நாமினின்னு இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு நாமினியை நான் எல்ஐசிக்கு பாலிசிக்கு இல்லை எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் நான் அப்சல்யூட்லி நாமினி நியமனம் பண்ணிட்டா நானே மாற்ற முடியாது. அந்த அப்சல்யூட்லி நாமினிங்கிறது கடைசி வரையும் அவங்க தான். அது வந்து அப்சல்யூட்லி நாமினிங்கிறது ஒன்லி ஃபார் இன்சூரன்ஸ்ல மட்டும் இந்த செக்டார் இருக்கு. மற்ற முதலீடுகள், பேங்க் டெபாசிட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, இதில் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாமினியை மாற்றிக்கலாம். நீங்கள் 10 பேரை கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம், 3 நபரை வச்சுக்கலாம், இல்லை 2 நபர் இருக்கட்டும், 1 நபர் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நியமனம் பண்ணிக்கலாம். இப்போ 1 நபர் கொடுத்துட்டு 10 பேரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, நாமினி நியமனம் பண்ணும்போது யாரை நாமினியாக நியமனம் பண்ணுறோமோ அவங்களுடைய ஆதார் ஆர் பேன் இல்லை ஏதோ முக்கியமான அரசு சான்றிதழை அதோட இணைச்சிட்டா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏனென்றால் பின்னாடி அந்த நான் கிளைம் அப்படிங்கிறப்ப எந்தவித பிரச்சனைகளும் வராது. அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே சார். இப்ப என்ன காரணத்துக்காக ஒரு 3 பேரா இருந்ததை 10 பேரா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? முதலீட்டுதாரர் தனக்கு விருப்பப்பட்டு தன்னுடைய மகன், மகள், இது போக என்னுடைய பேரன், பேத்திக்கு
கொடுக்கணும், இல்ல என்னுடைய உறவினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அரசாங்கம் வந்து இதை பிரிச்சிருக்காங்க. பேங்க் டெபாசிட்ல 3 பேர் தான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் பண்ண முடியும், இப்போ 3 பேரை பண்ணலாம். போஸ்டல் டெபாசிட்ல நீங்க வந்து எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம், விகிதாச்சார அடிப்படையில். இப்போ வந்து 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாய் 30 ரூபா என்னுடைய மகனுக்கும், 30 ரூபா என்னுடைய மகளுக்கும், மீதி 40 ரூபாய் என்னுடைய பேரன் பேத்திகளுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பதிவு செஞ்சிடணும். பதிவு செஞ்சாதான் இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு என்னுடைய நண்பன் வந்து இக்கட்டான காலகட்டத்துல உதவுனா, சோ அவனுக்கு என்னுடைய நாமினில ஒரு போர்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படிங்கறதையும் எழுதி வைக்க தாராளமா எழுதி வைக்கலாம். அது 3ஆம் நபருக்கும் செய்யலாம். டீடைல்டா எழுதி வைக்கணுமா சார்? நாமினியா இல்ல, நாமினி இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு அவருடைய ரெக்கார்ட் எடுத்து வச்சிடணும். அவருடைய பேனோ ஆதாரோ இது மாதிரி என்னுடைய காலத்திற்கு பிறகு இவருக்கு அந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து வச்சுட்டாருன்னா கண்டிப்பா அது பண்ணிக்கலாம். சார், இப்போ நாமினி அப்படிங்கிறது இருக்குல்ல சார், சோ அது பண்ணாம விட்டுறதுனால ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா என்னுடைய கிளைண்ட் அவருடைய தாய் மாமா அவரை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் பேங்க்ல. 10 லட்சம் ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருந்தாரு. பண்ண ஒரு குறுகிய காலத்திலே அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த வங்கி அதிகாரிகளும் நாமினியை பத்தி அவங்க விழிப்புணர்வு கொடுக்கல. அதனால அவருக்கும் அதை பத்தி தெரியல. ஆகையினால அதை வந்து 10 லட்சம் ரூபா அவங்க மனைவியும் மகனும் கோர்ட் மூலியமா கிளைம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆச்சு. ஆமா, 3 வருடங்களுக்கு அந்த ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ் 5000 ரூபாய், 5% அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் முத்திரை கட்டணம், அதுக்கு வக்கீலுக்குள்ள ஃபீஸ், இது எல்லாத்தையும் அவங்க ப்ராசஸ் பண்றப்ப அவர் ஆல்மோஸ்ட் 40,000 அதுல இருந்து இழந்தார். ஆகையினால நாமினி கொடுத்தாச்சுன்னா எந்தவித இழப்பும் அவருக்கு இருக்காது. பணம் இழப்பு தாண்டி 3 வருஷம் இது கோர்ட் முடிவு பண்ணணும். அதாவது இது உறுதிப்படுத்துவதற்கு கால நிர்ணயம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணுது. ஆகையினால அந்த சிரமங்கள் நிறைய, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு, தன்னுடைய மருத்துவ உதவிக்கு பணம் தேவைப்படும் பொழுது அந்த உபயோகப்படவில்லை. அவர் கணவர் முதலீடு பண்ணி மனைவிக்கு அந்த பணம் அந்த கரெக்டான நேரத்தில் கிடைக்காதனால கடன் வாங்கி கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகளை பண்ணாங்க. அது வந்து சிரமமாயிடுச்சு. ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, எல்லா முதலீட்டாளர்களும் ஏற்கனவே முதலீடு செஞ்சிருந்தாலும் தங்களுடைய பத்திரங்களை எடுத்து பார்த்து சரி பார்த்து கொண்டால் மிகவும் நல்லது. நம்ம வந்து நாமினி போட்டிருக்கோமா போடலையா, என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து அந்த முதலீடுலேயே தெரியப்படுத்துவோம். போஸ்ட் ஆஃபீஸில் இந்த நாமினி யார், என்னுடைய இறப்புக்கு பிறகு யார் என்றுங்கிறது தெரியப்படுத்தலாம். என்னுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் தெரியப்படுத்தவும் அப்படிங்கிற 2 வகை இருக்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் முன்னாடி பிரிண்ட் வந்துடும், அந்த டெபாசிட்லேயே அந்த பிரிண்ட் வந்துடும். நோன் கொடுத்துட்டாங்கன்னா அது தெரியாது. அவங்க இறந்த பிறகு அந்த பாஸ் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த அஞ்சலகத்துக்கு போனாங்கன்னா இன்னார் நாமினி அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்துவாங்க. அதை வச்சு அவங்க கிளைம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கு. ஆமா, ரகசியம் காக்குறது. ஏன்னா குடும்பத்துல 2 மகன்கள் 2 மகள்கள் இருப்பாங்க. இவருக்கு பிடித்த மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால நாளைக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாமே ரகசியம் காக்கப்படும். இது எல்லாத்துலயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருக்கு. நீங்க எஸ்ன்னு சொன்னா அந்த சர்டிபிகேட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நோன் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி கார்த்திகேயனுக்கு 50%, கார்த்திகேயனுக்கு ஒரு 20%. சோ அது முன்னாடி டிஸ்ப்ளே ஆச்சுன்னா நீ அவனுக்கு 50 கொடுத்துட்டு எனக்கு 20 கொடுத்துருக்கேன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மகன் மகள்கள் கண்டிப்பா சண்டை போடுறவங்க இருக்காங்க. ஆகையினால அதுக்குதான் அரசாங்கமே சொல்லுது, உங்களுடைய பணத்தை நீங்கள் உங்கள் காலத்திற்கு பிறகு உங்களுடைய மகன் மகளுக்கு பிரித்து கொடுங்கள். நீங்க இருக்கும்போது கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கறது எந்த இடத்துலயும் உறுதிப்படுத்தவில்லை. ஏன்னா நீங்க கால சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய நம்ம செய்தித்தாள்ல பாக்குறோம், என்னுடைய மகனோ மகளோ என்னை வந்து காப்பாத்தல, நான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு கலெக்டர்கிட்ட முறையிடுறாங்க. கலெக்டர் உடனே அதை வந்து அந்த ஆவணத்தை ரத்து செய்து அவங்க உடையவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்தோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பெரும்பாலும் பார்க்க முடியல. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ கையிலேயே மொபைல் வச்சிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, அதில் போயிட்டு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து நாமினி அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அதுக்குதான் சார், நம்மளுடைய உடல் நலத்துக்காக ஒரு டாக்டர் நம்ம போய் பார்ப்போம். அப்போ அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி ஆடிட்டர், ஃபேமிலி அட்வொகேட், அதே மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் வந்து கரெக்டான நாமினி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நேராக டேட்டா, நேம் அண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு தான் போவாங்க. அந்த நாமினிங்கிற செக்ஷனை ஸ்கிப் பண்ணி விடாது. அதனால நிறைய இந்த மாதிரி ஒரு இழப்பு நடக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் வந்து வரும்.
இது அதனால நீங்க வந்து ஒரு முகவர் மூலியமாகவோ ஒரு விநியோகஸ்தர் மூலியமாகவோ நீங்க பண்ணும்போது அவர் கண்டிப்பா அந்த கட்டாயமாக நாமினியை வந்து அதுல பதிய வச்சு தான் அவர் முதலீடுக்கு ஆலோசனை கொடுப்பார். அதனால நீங்க 99% நீங்க ஆன்லைன்ல பண்றவங்க யாருமே நாமினியே பண்றது இல்லை. நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வெரிஃபை பண்ணும்போது கிளைம்ஸ் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்க்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த மாதிரி டிக்ளைன் ஆகிறது. நாமினி இல்லாம இதை வந்து கிளைம் பண்றதுக்காக வராங்க. அது வந்து இது ஒரு நேரத்தை விரயம் செய்கிறது. ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் பணம் இங்கே வாங்கியிருக்கேன் இல்லை இங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சொல்றதே இல்லை சம்மந்தப்பட்டவங்க. இதனாலேயே நிறைய அன்கிளைம்டு விஷயங்கள் பணம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஷேர்லையும் இருக்குங்கிறது நம்ம டேட்டா சொல்லுது. ஸோ இப்போ நாமினி நியமிச்சிடுறோம். நாமினி நியமிச்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் ஏதாவது நீங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? அதாவது நம்ம முதலீடு பண்ணதை நம்ம ஒரு நோட்டு புத்தகங்கள், அதுக்குன்னு நிறைய கடையில் புத்தகங்கள் விற்கிது. நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் உள்ளது ஸ்டேஷனரி மார்க்கில் மை ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஒரு புத்தகங்கள் கிடைக்குது. அதில் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுட்டா அவருடைய காலத்துக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுதாரருக்கு அது உபயோகமாக இருக்கும். நீங்கள் கூடுமான வரையும் ஒரு 85% யாருமே தன்னுடைய முதலீடுகளை சொல்வதே இல்லை. ஆகையினாலதான் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து சமீபத்தில் ஒரு வெப்சைட் கிளியர் பண்ணி நீங்கள் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உரிய தகவல்களை அதில் பதிவிட்டால் 30 நாட்கள்ல உங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் நிறையா இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் அன்கிளைம்டு பாலிசி அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கு. ஷேர் சர்டிஃபிகேட்லையும் இருக்கு. அதுக்கு தான் IFEPன்னு அந்த இதில் வந்து ப்ராசஸ் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு டெட்லைன் வந்து ஜனவரி 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆகையினால நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரகசியம் காக்கணும். அதை வந்து நம்ம ஒரு புத்தகத்தில் இல்லை ஒரு டைரியிலையும் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுடைய காலத்துக்கு பிறகு நம்ம யார் வாரிசுதாரரோ அவர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். அந்த வருடத்துக்கு இல்லை நாமினி நான் இவ்வளவு பண்ணியிருக்கோம், அம்மாவுக்கு 50% இந்த மாதிரி உனக்கு 20% சொல்லிட்டு தெரியப்படுத்தலாம். அதாவது முதல்லயே தெரியப்படுத்துறோம்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும். அதனால இதை ரகசியம் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க தெரியப்படுத்தினா மிகவும் சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் சார். நாமினி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நேயர்களுக்கு இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஐ ஓப்பனிங் செக்மெண்டா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.